சி.வி. சண்முகம் அவர் சைடில் இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்கள் இப்போ எடப்பாடி சைடில் தாவிருக்காங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு பதவி விலகி தாவேக்கால போய் சேர்ந்திருக்காங்க. இவங்க 3 பேத்துக்குள்ள இருக்க ஒற்றுமை என்னன்னா, இவங்க அந்த காலத்திலேயே ஜெயலலிதா காலத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ, எம்ஜிஆர் காலத்துல இருந்தே வழியா அதிமுகவில் வந்தவங்க எல்லாம் கிடையாது. இவங்க 3 பேருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலத்துல உருவான ஒரு எம்எல்ஏ. இந்த 3 பேரும் இப்போ சபாநாயகரை பார்த்து நாங்கள் இப்போ எங்களுடைய எம்எல்ஏ பொறுப்பை நாங்கள் ராஜினாமா பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 3 எம்எல்ஏ நாங்கள் விஜய் அவர்களை ஜெயலலிதா மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த லாஜிக் தான் எனக்கு என்னமோ புரியல. ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளாம் ஒரே குடும்பமாக வேலை பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சிகளுடைய தயவில் அவங்களுக்கு அமைச்சரவைகளை கொடுத்து இன்னைக்கு தாவேகா தன்னுடைய ஆட்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. எப்படியும் ஒரு இடைத்தேர்தல் வரதான் போகுது. ஏன் ஒரு தொகுதிக்காக மட்டும் இடைத்தேர்தல் பண்ணணும், கூடுதலாக இன்னும் ஒரு 6-7 தொகுதிக்கு சேர்த்து இடைத்தேர்தல் நடத்திட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் செயல்படுறாங்க போல இருக்கு.